அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான இந்த உலகில் நம் மனம் எப்போதும் ஏதோ ஒரு தேடலில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையான அமைதி என்பது வெளியில் இல்லை, அது நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை போதித்தவர் மகாத்மா கௌதம புத்தர். உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். ஆசை, அடுத்த 15 நிமிடங்கள் மற்றும் கவலைகளை தள்ளி வைத்துவிட்டு புத்தரின் இந்த பொன்மொழிகளை கூர்ந்து கவனியுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றட்டும். வாருங்கள், புத்தரின் அமைதி பயணத்தில் இணைவோம். உங்க வாழ்க்கையில தொந்தரவு தர்றது பிரச்சனைகள் இல்லைங்க, உங்க மன அமைதி மற்றும் எண்ணங்களை பற்றிய புத்தரின் அருள்வாக்கு வேணுமா? உங்கள் எண்ணங்களே உங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, அதை வெளியே தேடாதீர்கள். ஒருவன் தன் மனதை வென்றுவிட்டால் அவன் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. தூய்மையற்ற எண்ணங்களே மனிதனின் மிகப்பெரிய எதிரி. உங்கள் மனம் ஒரு திறந்த கதவாக இருக்கட்டும், ஆனால் வேண்டாத எண்ணங்களை உள்ளே விடாதீர்கள். குழப்பமான மனம் எதையும் சாதிக்காது. தெளிவான மனம் உலகையே வெல்லும். சிந்தனையில் ஒழுக்கம் இருந்தால் வாழ்வில் அமைதி தானாக வரும். மற்றவர்களை ஆள்வதை விட உங்களை நீங்களே ஆள்வதுதான் உண்மையான வெற்றி. தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களால் மட்டுமே மாற்ற முடியும். அமைதியான குளம் போல உங்கள் மனதை வைத்திருங்கள். கோபத்தை வைத்திருப்பது மற்றவர் மீது எரிய தணலை கையில் வைத்திருப்பது போன்றது. அது உங்களைத்தான் முதலில் சுடும். கோபத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், உங்கள் கோபமே உங்களை தண்டிக்கும். மன்னிப்பு என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது வலிமையானவர்களின் அடையாளம், ஆயுதம் என்று கூட சொல்லலாம். வெறுப்பை வெறுப்பால் போக்க முடியாது, அன்பால் மட்டுமே போக்க முடியும். அமைதியே கோபத்திற்கு சிறந்த மருந்து. மற்றவர் செய்த தவறை நினைத்துக் கொண்டிருப்பது உங்கள் நிம்மதியை பறிக்கும். ஒரு நொடி பொறுமை பல ஆபத்துகளை தவிர்க்கும். புன்னகையே கோபத்தின் மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் அமைதியை யாராலும் கலைக்க முடியாது, நீங்கள் அனுமதிக்காத வரை. பகைமையை ஒழிக்க ஒரே வழி கருணை மட்டுமே. ஆசையே துன்பத்திற்கு மூல காரணம். எதற்கும் ஆசைப்படாதவன் உலகில் சுதந்திரமான மனிதன். தேவைகளை குறைத்துக் கொள்பவனே பெரும் செல்வந்தன். எதுவும் நிலையானது அல்ல என்பதை உணர்ந்தால் துன்பம் தானாக விலகும். உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளது. கவலைப்படுவது எதையும் மாற்றாது, அது உங்கள் ஆற்றலை மட்டுமே குறைக்கும். பற்று இல்லாத இடத்தில்தான் உண்மையான சுதந்திரம் பிறக்கிறது. உலக பொருட்கள் மீது அதிக ஆசை கொள்ளாதீர்கள், அவை ஒரு நாள் உங்களை விட்டு பிரியும். துன்பம் வருவது இயற்கை, ஆனால் வருந்துவது உங்கள் விருப்பம். எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள், விட கற்றுக்கொள்ளுங்கள். சூரியன், சந்திரன் மற்றும் உண்மை ஆகிய மூன்றையும்
நீண்ட காலம் மறைக்க முடியாது. உண்மையை பேசுங்கள், அது உங்களை விடுவிக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு பாதுகாப்பான கோட்டை போன்றது. மற்றவர்களை ஏமாற்றுவது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். வார்த்தைகளை விட செயல்கள் அதிக வலிமை கொண்டவை. நேர்மையான பாதையில் நடப்பவனுக்கு பயம் என்பதே இல்லை. உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள், அதுவே உங்கள் வாழ்வை காக்கும். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கும். உண்மையான செல்வம் என்பது பணம் அல்ல, அது உங்கள் நற்பண்புகளே. அறிவு என்பது வெறும் தகவல் அல்ல, அது உணர்தல். உலகில் வாழும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துங்கள். கருணை இல்லாத வாழ்க்கை நீர் இல்லாத குளம் போன்றது. பிறருக்கு உதவுவதே வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம். உங்களை நீங்களே நேசித்தால் மட்டுமே மற்றவர்களை நேசிக்க முடியும். சிறிய உயிரினங்களுக்கும் வலி உண்டு என்பதை மறக்காதீர்கள். அன்பால் மட்டுமே ஒரு கடினமான இதயத்தை மாற்ற முடியும். உதவி செய்வது ஒரு கடமை அல்ல, அது ஒரு பாக்கியம். ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றலாம், அதனால் அதன் வெளிச்சம் குறைவதில்லை. அதுபோலவே மகிழ்ச்சியும். மற்றவர்களின் துயரத்தை கண்டு வருந்துவதே மனித நேயம். உலகம் அன்பினால் பிணைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதீர்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். ஒவ்வொரு காலையும் நாம் மீண்டும் பிறக்கிறோம். இன்று நாம் செய்வதுதான் முக்கியம். நேரம் மிக முக்கியமானது, அதை வீணாக்காதீர்கள். நேற்று என்பது ஒரு கனவு, நாளை என்பது ஒரு மர்மம், இன்று மட்டுமே நிஜம். தாமதம் செய்வது உங்கள் இலக்கை தூரமாக்கும். ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வுடன் வாழுங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அது ஒரு இலக்கு அல்ல. இன்று நீங்கள் விதைக்கும் விதையே நாளை விருட்சமாகும். காலத்தை வீணாக்குவது உங்கள் வாழ்க்கையையே வீணாக்குவதற்கு சமம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஓராயிரம் சொற்களை விட அமைதி தரும் ஒரு சொல் மேலானது. அறிவு தேடுபவனுக்கு உலகம் ஒரு பள்ளிக்கூடம். உங்கள் குருவாக நீங்களே இருங்கள். கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதீர்கள். உங்கள் அறிவுக்கு பொருந்தினால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகப்படுவது உறவுகளை சிதைக்கும். நம்பிக்கையே உறவுகளை வளர்க்கும். கற்க துடிப்பவனுக்கு தோல்வி என்பதே இல்லை.
மௌனம் என்பது ஞானத்தின் முதல் படி. முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட மௌனம் சிறந்தது. உண்மையான அறிவு பணிவை தரும். பிறர் குறை காண்பதை நிறுத்திவிட்டு உங்கள் குறைகளை திருத்த முயலுங்கள். உடல் நலமாக இருப்பது உங்கள் கடமை. இல்லையெனில் உங்கள் மனதை உங்களால் தெளிவாக வைத்திருக்க முடியாது. ஆரோக்கியமே மிக சிறந்த செல்வம். உங்கள் உடலை ஒரு புனித ஆலயமாக கருதுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நல்ல உறக்கம் மற்றும் உணவு ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. உங்கள் உடல் உங்கள் ஆன்மாவின் கருவி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுறுசுறுப்பு வாழ்வின் ரகசியம். மன அழுத்தம் உடலை கெடுக்கும். தோல்வி என்பது ஒரு பாடம், அது முடிவல்ல. விடாமுயற்சியே வெற்றியின் திறவுகோல். சிறு துளி பெரு வெள்ளம். அதுபோல சிறு முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். அது உங்கள் தனித்துவத்தை அளிக்கும். வெற்றியும் தோல்வியும் மனநிலையை பொறுத்தது. சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். அவை உங்களை செதுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதே முதல் வெற்றி. பொறுமை உள்ளவனுக்கு வெற்றி நிச்சயம். கடின உழைப்புக்கு மாற்று வழி ஏதும் இல்லை. ஆசைகளை துறப்பதே முக்திக்கு வழி. வாழ்க்கை ஒரு கடல், தர்மம் அதில் ஒரு படகு. உங்கள் பயணத்தை நீங்களே தொடங்குங்கள். யாரும் உங்களுக்காக நடக்க மாட்டார்கள். தியானம் என்பது உங்களை நீங்களே சந்திக்கும் நேரம். உலகமே ஒரு மாயை என்பதை உணருங்கள். நற்கருமங்கள் உங்களை நிழல் போல தொடரும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. அமைதி என்பது போரில்லாத நிலை அல்ல, அது கடவுளின் இருப்பு. ஒளி உங்களை வழி நடத்தட்டும். வெளிச்சம் உங்களை வழி நடத்தட்டும். அனைவருக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும். கௌதம புத்தரின் இந்த உயரிய சிந்தனைகள் என்கிற அருள் வாக்கு உங்கள் செவிகளில் மட்டும் விழாமல் உங்கள் இதயத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும் என்று நம்புகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம்.
அந்த பயணத்தில் அன்பு, கருணை மற்றும் பொறுமை ஆகியவற்றை துணையாக கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிமிடம் அமைதியை தந்திருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள காணொளிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை மன அமைதியுடன் வாழுங்கள். நன்றி.